கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சென்னை காவல்துறை மூலமாக ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கும். அதாவது நான் அந்த 40 நாளா சொல்லிட்டு இருக்கோம், திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இன்னைக்கு அதோடைய வெளிப்பாடு. அவர்கள் அனைவரும், அதாவது திமுக சேர்ந்த முக்கியமான நபர்கள், செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள், அவர்கள் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல, உதயநிதி உத்தரவின் பேர்ல செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்க உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம் சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும்ன்ற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ, எங்களுடைய எம்எல்ஏ அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் வேண்டாம்னு சொன்ன பிறகு அவரை இவர்கள் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு கையும் களவுமாக அந்த பணம் கொடுக்க முற்பட்ட யார் யாரெல்லாம் அதற்கு அந்த குதிரை பேரத்திற்கு பேசினார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த நபர் நரேஷ் என்ற நபர் கூட, நரேஷ், தியாகராஜன், ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சோ இந்த நரேஷ் அவர் நேரடியாக செந்தில் பாலாஜியுடன், அவருடைய தம்பி அசோக்குடனும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். அவருடன் தினமும் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணியிருக்கிறாரு. எப்ப யார் யாரிடம் எவ்வளவு பணம் கொடுக்கணும், எந்தெந்த எம்எல்ஏ நான் வாங்க போறோம், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக காவல்துறை 3 பேரை கைது செய்திருக்கிறது. மேலும் இது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்டிப்பா இது மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனாலதான் அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாரு 30 நாள் சொல்றாரு. சோ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுறாங்க. பேசிட்டு அடுத்த வர்ற கூட்டத்தோட நாங்க சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்க எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. சோ இது பல எம்எல்ஏக்கள் புகார் அளித்துள்ளனர். ஒரு சில பேர் மிரட்டப்பட்டுள்ளனர். அந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ ஒருத்தர் இன்னைக்கு புகார் அளிச்சிருக்கிறார். இதை இவர்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள்.